பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ முற்று விட்டால் கடலே பிறந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிறந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிறந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிறந்த கடல் ஒன்று சேரும். உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிழந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிழந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அவர் தன்னில் தானே சஃபிஷியண்ட்டாக இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு எந்த உதவியும் செய்ய தேவையில்லை, செய்யவும் முடியாது. அவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அவருக்கு எந்த தேவையுமே இல்லை. அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அவர் தான் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும்
சகலத்தையும் கொடுக்கிறவர். எல்லாருக்கும் அவர் தான் என்னத்தை கொடுக்குறாரு? உயிரையே கொடுக்குறாரு, சுவாசத்தையே கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்றதையும் அங்கே சொல்கிறாரு. மனுஷருடைய கைகளால் அவருக்கு பணிவிட தேவையில்லை, எந்த உதவியும் தேவையில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அவரை பற்றி யாக்கோபு சொல்கிறான், ஏல் எல்லோக்கே இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் எப்பேற்பட்டவர் என்பதை சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரவேலின் வல்லமையுள்ள தேவன், நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். அவர் என்னத்தை செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் அதை செய்து முடிப்பார். அவருடைய கரத்தின் வல்லமை அதை செய்து முடிக்கும். நமக்காக என்ன வச்சிருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாம் அவருக்கு எந்த உதவியும் செய்ய தேவையில்லை. அவரை நம்பினா போதும். நமக்கு தான் உதவி தேவை, அவருக்கு உதவி தேவையில்லை. நமக்கு உதவி தேவை. பாவத்தில் இருந்தோம், பாவம் என்கிற உளையான சேற்றில் இருந்தோம். மனிதர்கள் யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது, நம்மளுக்கே உதவி செஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட நிலைமையில் அவர் நம்மளை தூக்கி எடுத்தார், ஆழத்திலிருந்து தூக்கி எடுத்து உயரத்திலே வைத்தார். அதனால் இன்றைக்கி எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அது அப்படியே ஒரு புதக்குழி மாதிரி இருந்தாலும் சரி, உளையான சேர் மாதிரி இருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்போம். அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் செய்ய முடியும், கொஞ்சம் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட தேவன் இல்லை. எல்லாவற்றையும் செய்ய முடியும். நமக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், இஸ்ரவேலின் வல்லமை உள்ள தேவன், நமக்கு வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு அவரையே நோக்கி பார்ப்போம். தொடர்ந்து அவரை ஆராதிப்போம். அவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நான் வெட்கம் அடைவதில்லை, ஒரு நாளும் நான் தலை குனிய போகிறது இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவோம். நிச்சயமாகவே நம்முடைய தலைகளை உயர்த்துவார் அவர். தொடர்ந்து அவரை நம்பி அவரை போற்றி பாடுவோம். பாடல உந்தாய் என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல, வெறுங்கையால் கலந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன், வெறுங்கையால் கலந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். Hello,
தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தை என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி மீண்டும் ஒரு முறை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வெறுங்கையாய் கடந்து வந்தோம், இரு பரிவாரங்கள் நமக்கு தந்தார். இது யாக்கோபுடைய சாட்சி மட்டும் கிடையாது, நம்முடைய சாட்சியாயும் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் அவர்கிட்ட வந்தோம், எல்லாவற்றாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து அவரை போற்றி பாடுவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னடத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னடத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலவே, எந்த மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலவே, எந்த மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தாண்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தாண்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அறமாக்கினீர், உன்னரின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அறமாக்கினீர், உன்னரின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த நாதரவே, எந்த நடைக்கலவே, எந்த மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலவே, எந்த மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த நாதரவே, எந்த நடைக்கலவே, எந்த மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலவே, எந்த மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன்.
பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்கள் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்கள் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 உதிர்வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானம்
படித்தவரை நான் பார்க்கின்றேன். உலகில் வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையம் படித்தவரை நான் பார்க்கின்றேன். நான் நடந்தாலும் அன்றிடேன், கர்த்தரை நோக்கிடுவேன். அவரே என் ஆதரவே. துன்பங்கள் சூழ்ந்தாலும் தனிமையில் நான் நடந்தாலும் என்னை என்றும் தொடருமே. என் இருதயம் உம்மையே சார்ந்திருக்கும். உம்மில் நான் செழித்திருப்பேன். எல்லாரும் நன்மையும் கிருபையும் என்னை என்றும் தொடருமே. என் இருதயம் உம்மையே சார்ந்திருக்கும். உம்மில் நான் செழித்திருப்பேன். கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன்.
என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. நேசரே, எதிரேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எதிரேசரே, எதிரேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, வேறொன்றும் இல்லை.
சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே. திரும்பவும் நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல ஒரு முறை. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எபினேசர் இந்நாள் வரை நம்மை சுமந்து வந்திருக்கிறார். இம்மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இனிமேலும் உதவுவார். இனிமேலும் ஏந்துவார், தாங்குவார், நடத்துவார். இன்றைக்கு நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுப்போம். உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்போம், கண்களை ஏறெடுப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நாள் எபினேசரா எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இனிமேலும் உதவி செய்வீர். ஆண்டவரே, உமக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீர் தான் எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறீர். ஆனால் உமக்கு நாங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது ஆண்டவரே. நீர் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறீர். உண்மையிலே நீர் போதுமானவராக இருக்கிறீர். ஆனால் எங்களுக்கு உதவி தேவை ஆண்டவரே. இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும், எங்களை தாங்கும். இன்றைக்கு உண்மையை நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்களுடைய ஒத்தாசை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவீர். வேறு எங்கேருந்தும் எங்களுடைய ஒத்தாசை வர்றதில்லை, உம்மிடத்துலேருந்து வருகிறது. உண்மையை நோக்கி பார்க்கிறோம். மீது எங்களுடைய கண்களை வைக்கிறோம் ஆண்டவரே. மீதியான வேலையை பொறுப்படுத்திக் உம்முடைய பிரசனம் இங்கே தங்கி இருக்கட்டும். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. உமக்கு எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.